சாச்சாதீஸ்வர பெருமாளோடு யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள் ஆகாயத்தில் சூரியன் அங்குள்ள சந்திரன் உல்லாசமா ஏழைகையா வருவா சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி அவளோ சங்கீதங்கள் அப்பேர் வண்டே இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சப்பாகரன் சாராசோடன் காலாகரன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திருசூலன் தில்லை அம்பலம் திருநீல கண்டனாகப்பட்ட சிவபெருமான் யானைத்தோடு போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு பகவான் திருக்கையிலே ஒலிபெருக்கின்றார். ஒலிபெருக்கும் இறைவனாகிய பகவான் 14 லோகங்களை படைத்தார். 224 புவனங்களையும் படைத்தார். 7 சப்தாசாரங்கள் சூழ்ந்த கடல்களையும் சிவன் படைத்தார். கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கருப்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியும் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மத யானை வரைக்கும் இறைவன் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகளோடு ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனைக்களை சிவன் படைத்து இறைவனை வழிபட சிவனை போலவே அவோ அமர்ந்திருக்கின்றார்கள். நாமளை பெற்ற தந்தைமார்கள் சிவசக்தி உமையவள் அம்பிகை இந்த முப்படாதி முத்தாரமா வடிவத்திலே அதான் உட்கார்ந்துருக்காங்க. நாமளை பெற்ற தாய்மார்கள் நாம் எல்லோரையும் படைத்து நாமளுக்கு 6 அறிவை கொடுத்து ஆசைகள் 3 படைத்தார். அறிவு 6 இருந்தாலும் ஆசை எத்தனை? 3 ஆசை. என்ன ஆசையெல்லாம்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. 3 ஆசையை நாமளுக்கு படைத்து எஞ்சான உடலை கொடுத்து அதுக்கு 1 சான் வைத்து படைச்சார். நாம் இருந்து இந்த பூமியில் வாழ்வதற்காக இந்த லோகத்தையும் சிவன் நாமளுக்காக படைத்தார். இந்திரலோகம், மந்திரலோகம், சந்திரலோகம், தவலோகம், வைகுந்த லோகம், வாயு லோகம், வருணலோகம், தனலோகம், சக்தி லோகம், சிவலோகம், பூலோகம் என்றும் 14 லோகத்தை படைத்து சிவபெருமான் இதிலே முக்கியமாக உலகை படைத்தார். அதலை சுதலை ஆதி பாதாளம் என்னும் உலகையும் படைத்தார். அதலை என்றாலே ஆதி கைலாசம் ஆகாய லோகம், படைத்தல் காத்தல் அழித்தல். சுதலை என்றாலே மத்திய லோகம், நாமல் வாழக்கூடிய பூமி. நாமளுக்கும் கீழ் ஒரு உலகம் இருக்கிறதா, அதுதான் ஆதி பாதாள உலகம். அப்பேற்பட்ட ஆதி பாதாள லோகத்தில் யார் வாழ்ந்து வருகின்றார்கள்? அசுர அலங்கர் குலத்திலே பிறந்தவர்களாகிய
கவியமா குணமுடனே எல்லுக்கு என்னை இறங்கிறியா நல்ல நானும் போலே நானும் போலே அவர்கள் பொருத்தமுடன் வாழ்ந்துவாரா எதிரே ஒரு மண்டலம் சூழலையும் அங்கடம் சுத்தி கட்டும் மண்டபமா மடப்பொழி காவலர்கள் களஞ்சியப்போல் ஆனை கட்டும் சாவடி இருக்க மண்டபம் குதிரை கட்டும் தாழ்வடம் கொட்டார சாவடி 1000 மந்திரியா 64 மந்திரியும் பிரதானியும் மற்றும் உள்ள இந்த நல்ல பெருமையோடு பெருமையோடு அவர்கள் எழுந்தரசு செய்து வாழ்ந்து வருகின்றார்கள். பெண்ணானவள் மாட மாளிகை கூட கோபுரத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளைகளே மன்னருக்கு மனையிருக்கு பொண்ணிருக்கு பொருள் இருக்கு சொத்து சுகமெல்லாம் இருக்கு. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் செல்வத்தின் சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம் தான். கனியிலே சிறந்த கனி மதலை கனி. பிள்ளை வேணுமானா நம்மளுடைய குடும்பம் தலைக்கணுமானா ஒரு குழந்தை இருக்கணும். வம்சம் தலைக்கணுமானா நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும். ஆகையினாலே ரிஜுமுகாவர்ணர் இரத்தக்கணி இருவியர்களுமே யோசித்தார்கள். சரி, நாமளுக்கென்று ஒரு குழந்தை இருந்தா தான் இன்னார் வகை இன்னாரு இன்னார் வகை இன்னாருன்னு சொல்லுவாங்க. 56 தேசங்களுக்கு அதிபதியாகவே வாழ்வதற்கு நம்மளுக்கு ஒரு பிள்ளை வேணும். இந்த சிறப்பான வேளையிலே பாடும்